வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை பற்றிய முழுமையான பதிவு இது. ஒரு முஸ்லிம் அவர் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், அவர் அந்த பாவத்தை தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் சரி, தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையுமே மன்னிக்கிறான். அந்த முஸ்லிம் அவர் கடல் நுரையளவுக்கு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவருடைய பாவங்கள் இந்த தஸ்பீஹ் நஃபிலுடைய நஃபிலான வணக்கம் மூலமாக மன்னிக்கப்படுது. அப்படிங்கிறது தான் இந்த தஸ்பீஹ் நஃபில் தொழுகைக்கு இருக்கிற சிறப்பம்சமே. அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு இலகுவான எளிமையான ஒரு வணக்கம் தான் இந்த தஸ்பீஹ் நஃபில்னு தொழுகலாம். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய பார்வையில் அந்த முஸ்லீம் அவரால் வளமையாக தொழுக முடியும், அவரால் தினசரி தொழுக முடிகிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த முஸ்லீம் தினசரி டெய்லியுமே தஸ்பீஹ் நஃபில் தொழுகலாம். டெய்லி தொழுக முடியாத ஒரு முஸ்லீம் வாரத்துக்கு ஒரு முறை தொழுவார். வாரத்துக்கு ஒரு முறை தொழுக முடியாத முஸ்லீம் மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை தொழுக முடியாத முஸ்லீம் வருஷத்துக்கு ஒரு முறை தொழுகுவார். வருஷத்துக்கும் ஒரு முறை தொழுக முடியாத முஸ்லிம் அவர் வாழ்நாளில் ஒரு முறையாவது தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை எடுத்து தொழுதுடுறது அந்த முஸ்லிம் மேலே கட்டாய கடமையாக இருக்குது இஸ்லாத்தோட பார்வையில். முதல்ல இந்த தஸ்பீஹ் நஃபிலில் பெரிய அளவில் ஆர்வத்தில் இருக்கிற பெண்களோட விஷயத்தை நம்ம முடிச்சுக்குவோம். பெண்கள் வீடுகளில் தனியாக இருக்கும்போது தனியாக தஸ்பீஹ் நஃபில் தொழுதுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. தாராளமாக பெண்கள் தனியாகவே தஸ்பீஹ் நஃபில் தொழுதுக்கலாம். இல்லை ஒரு ஆலிம் வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி நின்று நம்ம தஸ்பீஹ் நஃபில் தொழுகலாமன்னா தாராளமாக தொழுதுக்கலாம். நீங்கள் வாழ்நாள் முழுக்க தினசரியும் தொழுதுக்கலாம். இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள், ஏதாவது ஒரு முக்கியமான நாள் நீங்களே ஒரு குறிப்பாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தொழுகிறதுனாலும் தொழுதுக்கலாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கான கூலியை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை பற்றி ஆதாரபூர்வமாக ஹதீஸில் வந்திருக்கு. திர்மிதி ஷரீஃபில் 443வது ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ் ரொம்ப பிரபலியமான ஹதீஸ். அதே மாதிரி திர்மிதியில் இப்னு மாஜா ஹாக்கிம்லாம் வர்ற அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் ரொம்ப பிரபல்யம். இந்த ஹதீஸ்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹ் நஃபில் தொழுகை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க, நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் தாராளமாக தஸ்பீஹ் நஃபில் தொழுதுக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட தஸ்பீஹ் நஃபில் தொழுகையோட முறையை நாம் இப்போ பார்ப்போம். முதல்ல தஸ்பீஹ் நஃபில் மொத்தம் 4 ரக்காத்துகள். தஸ்பீஹ் நஃபில் ஒரு நஃபிலான வணக்கம். இப்போ நம்ம தஸ்பீஹ் நஃபிலுக்கு எப்படி நியத்து வைக்கணும்? தஸ்பீஹ் நஃபிலுடைய நஃபிலான 4 ரக்காத்தை 300 தஸ்பீஹ்களுடன் கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன். வீடுகளில் தொழுகிறதுனாலும் தொழுதுக்கலாம், இல்லை ஒரு இமாமுக்கு பின்னாடி நம்ம நின்று தொழுகிறதுனாலும் தொழுதுக்கலாம். இப்படி தான் நம்ம நியத்து வைக்க போகிறோம். தஸ்பீஹ் நஃபிலுடைய நஃபிலான 4 ரக்காத்தை அதிகப்படியான 300 தஸ்பீஹ்களுடன் கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன்னு நம்ம நியத்து வச்சுக்கணும். அதாவதுங்க மொத்தம் 4 ரக்காத்துகளில் 300 தஸ்பீஹ் நம்ம ஓதி முடிப்போம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த தஸ்பீஹை நம்ம 4 ரக்காத்துகளில் 300 முறை நம்ம ஓதி முடிப்போம். அதாவது ஒரு ரக்காத்துக்கு 75ன்னு கணக்கு வச்சோம்னா 4 ரக்காத்துகளுக்கு 300 தஸ்பீஹ் வந்துடும். அந்த ஒரு ரக்காத்தில் 75 முறை நம்ம எந்தெந்த இடத்துல ஓதுவோன்னு பாருங்கள். முதல்ல நம்ம இப்படி நம்ம நியத்து வச்சுட்டு தக்பீர் கட்டி சனா ஓதுனதுக்கு பின்னாடி, இல்லை தவஜ்ஜஹ் ஓதுனதுக்கு பின்னாடி 15 முறை அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒவ்வொரு ரக்காத்துலையும் 15 முறை இந்த தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்ங்கிற இந்த தஸ்பீஹை 15 முறை ஓதுவோம். அடுத்து வரக்கூடிய 6 இடங்களுமே 10 முறை நம்ம ஓதுனா போதும். இந்த அல்ஹம்து சூராவுக்கு முன்னாடி மட்டும் நம்ம 15 முறை ஓதணும். அடுத்து அல்ஹம்து சூரா ஓதுவோம். அடுத்து அல்ஹம்து சூரா ஓதுனதுக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்ச எளிமையான ஒரு சூராவை குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பக்காவான சுறா ஓதிட்டு துணை சுறா ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி 10 முறை இதே தஸ்பீஹை ஓதுவோம். அடுத்து ருக்கூக்கு போயிட்டு சுப்ஹான ரப்பில் அலீம்ங்கிற ருக்கூடைய தஸ்பீஹை ஓதிட்டு 10 முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்ங்கிற இந்த தஸ்பீஹை 10 முறை ஓதுவோம். மொத்தம் 35. அடுத்து ருக்கூல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி எழுந்திருச்சு ரப்பனா லக்கல் ஹம்து சொன்னதுக்கு பின்னாடி 10 முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு
அல்லாஹு அக்பர்ங்கிற தஸ்பீஹ் ஓதுவோம். 45 முறை வந்துருச்சு. அடுத்து நேராக சஜிதாவுக்கு போய் 3 முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்ங்கிற தஸ்பீஹை 3 முறை சுப்ஹான ரப்பியல் அலாங்கிற சஜிதாவுடைய தஸ்பீஹை ஓதுனதுக்கு பின்னாடி 10 முறை நம்ம இந்த தஸ்பீஹ் நஃபிலுடைய தஸ்பீஹை நம்ம ஓதுவோம். அடுத்து சஜிதாவில் இருந்து எந்திரிச்சு முதல் சஜிதாவில் 10 முறை ஓதிட்டு சஜிதாவில் இருந்து எந்திரிச்சு உட்காருவோம் இல்லையா, 2 சஜிதாவுக்கு மத்தியில் இருக்கிற இருப்பு, அந்த இருப்பில் நாம் 10 முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்ங்கிற தஸ்பீஹை ஓதுவோம். அடுத்து 2வது சஜிதாவுக்கு போய் 10 முறை அந்த 3 தஸ்பீஹ் சஜிதாவுடைய 3 தஸ்பீஹான சுப்ஹான ரப்பியல் அலா ஓதி முடிச்சுட்டு தஸ்பீஹ் நஃபிலுடைய தஸ்பீஹான சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் தஸ்பீஹை 10 முறை ஓதுவோம். இப்படி நம்ம 2வது ரக்காத்து முடிச்சுட்டு நம்ம ஒரு ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். இதே மாதிரி 4 ரக்காத்துகளையும் இதே 7 இடங்களில் முதல் முறை, அதாவது அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதுறதுக்கு முன்னாடி மட்டும் 15ன்னு கணக்கு வச்சுக்கிட்டு மற்ற 6 இடங்கள்லையும் நம்ம 6 இடங்கள்லையும் 10 கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 75, 4 ரக்காத்துகளுக்கு 300 தஸ்பீஹ்கள் நம்ம ஓதி முடிச்சிடலாம். 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் இருப்பில் நம்ம அத்தஹியாத் மட்டும் ஓதிட்டு எந்திரிச்சிருவோம். அதே மாதிரி 3வது 4வது ரக்காத்துகளில் அல்ஹம்து சூரா ஓதி நம்ம துணை சூறாவும் ஓதுவோம். அதற்கு பின்னாடி தான் அல்ஹம்து சூரா துணை சூறா ஓதுனதுக்கு பின்னாடி தான் 10 முறை நம்ம தஸ்பீஹ்கள் ஓதுவோம். ஒவ்வொரு ரக்காத்துகள்லையும் அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி மட்டும் அந்த முறை மட்டும் 15 முறை இந்த தஸ்பீஹ்கள் ஓதுவோம். மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம 10 முறை மட்டும்தான் ஓதுவோம். 4வது ரக்காத்தில் கடைசியில் மட்டும் அத்தஹியாத்து ஸலவாத்து துவா ஓதி சலாம் கொடுத்து முடிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முறையில் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை தொழுது முடிங்க. வரக்கூடிய நாட்களில் அதிகம் தஸ்பீஹ் நஃபில் தொழுது நஃபிலான வணக்கங்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.